ஹாய் மக்களே, வெல்கம் டு வாட்ஸ்அப் vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு 2 days vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாளைக்கு ஆயுத பூஜை இல்லையா? ஃபஸ்ட் டைம் நான் தனியாக கொண்டாட போகிற ஆயுத பூஜை, அதுவும் நம்ம மலேசியாவில் கொண்டாட போகிற ஆயுத பூஜை. அதுக்காக நான் லிட்டில் இண்டியா போய் திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே என் ஹஸ்பண்ட் பாப்பா 3 பேரும் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு போகும்போது நாங்கள் பஸ்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் நாங்கள் பஸ்ஸில் போயிட்டுருந்தோம். எங்கேருந்து எனக்கு 4th ஸ்டாப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோனஸ் டவர்லாம் வரும். மோஸ்ட் ஆஃப் ஃபாரின் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக்டர் இருக்க மாட்டாங்க, டிரைவர் மட்டும்தான் இருப்பாங்க. நம்மக்கிட்ட ஒரு கார்டு இருக்கும், நம்ம கார்டை வச்சு நம்ம டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அங்கே இருக்க ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஸ்டாப்பில் இறங்கணும் அப்படின்றது அது முன்னாடியே அது கார்டு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம அதை பார்த்துட்டு நம்ம டேப் பண்ணிவிட்டு இறங்கிக்கலாம். ஏறும் போதும் டேப் பண்ணணும், இறங்கும் போதும் டேப் பண்ணணும். இதுதான் இந்த பஸ்ஸோட ரூல்ஸு. நாங்கள் பிரிக்ஃபீல்ஸ் போகணும் அப்படின்னா மோஸ்ட்லி ட்ரெயின் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த வாட்டி பஸ்ஸில் போகலாம், ஃபார் அ சேஞ்ச் கொஞ்சம் நல்லா இருக்கும், சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நான் 1 month ஆகுது இங்கே. 1 month வரைக்குமே சில பிளேசஸ்லாம் நான் போயிட்டு வந்தேன். பட் எனக்கு இன்னுமே இந்த பஸ் ரூட்லாம் தெரியல. ஸோ இந்த வாட்டி பஸ்ஸில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனாங்க. இங்கேருந்து ஒரு 6 stops கிட்ட தான், என்னோடய வீட்டுக்கிட்டேருந்து ஒரு 6 stop போகிற மாதிரி இருந்தது. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் ட்ரெயின் போய் தான் எல்ஆர்டி யூஸ் பண்ணி நாங்கள் 2 ஸ்டாப் போயிருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து பிரிக்ஃபீல்ட்ஸ் உங்களுக்கு நடந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், உங்களுக்கு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ போகிற வழியில் என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வீக்லி ஒன்ஸ் நாங்கள் பிரிக்ஃபீல்ட்ஸ் காய்கறி வாங்குறது இல்லை பூ வாங்குறது அந்த மாதிரினா நாங்கள் வீக்லி ஒன்ஸ் வருவோம். வெட்னஸ்டே அப்போது தேர்ஸ்டே ஃப்ரைடே அதுக்கேற்ற மாதிரி பூவும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக் நான் டியூஸ்டேவே நான் கிளம்பிட்டோம், போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை வருது, விஜயதசமி வருது. ஸோ கண்டிப்பாக நமக்கு நிறையா வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் முன்னாடி நம்ம பிளான் பண்ணி போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போனோம். அங்கேயே கீழே பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்லாம் இருந்துச்சு. பை 1 get 1 ஃப்ரீ அந்த மாதிரி கூட ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ 15 ringgitக்கே உங்களுக்கு நிறையா பழம் கம்மியாகவும் இருந்துச்சு. சில பழம் பார்த்திங்கன்னா வெளில வாங்குறத விட இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. நாங்கள் என்ன வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு கிரேப்ஸ் பாக்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட் சாம்பிளுக்கு வச்சுருப்பாங்க. பட் அதை நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் எல்லாமே நல்லா தான் இருந்தது இங்கே. ஸோ நான் டேஸ்ட் பார்க்காமலே சில ஃப்ரூட்ஸ்லாம் நான் இதுக்கு முன்னாடியும் வாங்கியிருக்கேன். நல்லா இருந்ததுனால அகெயின் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டியும் நான் அதை வாங்க வந்தேன். என்னோடய பொண்ணுக்கு ஸ்ட்ராபெரினா ரொம்ப பிடிக்கும். இங்கே நிறையா கண்ட்ரியோட ஸ்ட்ராபெரிஸ் வச்சுருப்பாங்க. இல்லை ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் சைனா, அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருக்காங்க. ஸோ நம்ம நாங்கள் போனது கேமரோ ஐலண்ட்ஸ் ஸ்ட்ராபெரி ஃபார்ம் போயிருந்தோம் இல்லையா, அங்கே இருக்கிற ஸ்ட்ராபெரிஸ் கூட இங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் இதில் மோஸ்ட்லி மலேசியா ஃப்ரூட்ஸ் தான் இங்கே வாங்குவோம். நாங்கள் பிரிக்ஃபீல்ட்ஸ்குள்ளே வந்ததுமே ஒரு வைப் வந்துடும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டு, அதுக்கப்புறம் கிளாத் ஷாப்பு, அதுக்கப்புறம் KFC, அது இதுன்னு நமக்கு தெரிஞ்ச ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கும்போது இங்கே இந்த ஷாப்ஸ்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம டி நகருக்குள்ளே போனால் எந்த மாதிரி இருக்கும், ஒரு நம்ம இதெல்லாம் வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஃபீலும் இங்கே இருக்கும். பிரிக்ஃபீல்ட்ஸ், அதாவது லிட்டில் இண்டியா நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது உள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா பயங்கர சவுண்டு. அதுவும் தமிழ் சாங்ஸ், 80s 90s சாங்ஸ் தான். அதுவும் போட்டுட்டு போடுவாங்க பாருங்கள். இந்த பக்கம் ஒரு பாட்டு, அந்த பக்கம் ஒரு பாட்டு. எந்த பாட்டை கேட்குறதுனே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும் இங்கே. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால கொஞ்சம் வெளியில் வரும்போது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ மோஸ்ட்லி வீக்லி ஒன்ஸ் இங்கே நாங்கள் வந்துடுவோம் எப்போயுமே. இங்கே போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நிறையா தீபாவளிக்காக ஷாப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு தனியாக வெளியில் பிளாட்ஃபார்ம்லேயே நிறையா போட்டு வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. போகும்போதே பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் வாங்கலாம், அந்த ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டே நானும் என் வீட்டுக்காரன் போயிட்டுருக்கோம். நம்மக்கிட்ட எத்தனை புது ட்ரெஸ் இருந்தாலும் ஃபெஸ்டிவல் அன்றைக்கி எடுக்கணும், அதுக்கப்புறம் ஆனிவர்சரி அன்றைக்கி எடுக்கணும், பர்த்டே அன்றைக்கி எடுக்கணும் அப்படின்றது நமக்கு ஒரு இதுவாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாட்டி என்னோடய ஆனிவர்சரி ப்ளஸ் தீபாவளி ரெண்டுமே இந்த மாதமே வர்றதுனால இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் நிறையா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட் தான் வந்திருக்கோம். பூ ஃபஸ்ட்டு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே நான் தேர்ஸ்டே ஃப்ரைடேக்கு சேர்த்து நான் பூ வாங்கிடுவேன். இந்த வாட்டி வெட்னஸ்டேக்கும் சேர்த்து வாங்கணும் அப்படின்றதுனால நான் மொத்தமாக 1 வீக்குக்கு தேவையான பூ எல்லாமே இங்கேயே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஷாப் வந்திருக்கோம். மோஸ்ட்லி நான் இங்கே வந்ததுலேருந்து ஒரு ஷாப்பில் தான் நான் பூ வாங்கிக்கிட்டு இருக்கேன். அந்த அண்ணா கூட பூ பாப்பாவுக்கும் சேர்த்து கொடுப்பாங்க.
இங்கே வந்து சாமந்தி பூ எல்லாமே வந்து பொக்கேல வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதை வந்து நமக்கு வெட்டி தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுக்குறாங்க. பூ வாங்கியாச்சு. இப்போ அடுத்து வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அடுத்து பக்கத்துலேயே இருக்க ஸ்டோருக்கு ஒன்று போகிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்திருக்க ஸ்டோர் நேம் பார்த்தீங்கன்னா அசோகன். இது வந்து நம்ம லிட்டில் இந்தியாவில் தான் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே கீரை பழம் எல்லாமே இருக்கும். ஸோ நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நான் இங்கே தான் மோஸ்ட்லி வாங்குவேன். கீரைலாம் நான் இருக்க ஏரியாவில் வந்து கீரை வெஜிடபிள்ஸ்லாம் எந்த அளவுக்கு கிடைக்காது. ஸோ கீரையே சுத்தமாக கிடைக்காது. நான் மோஸ்ட்லி வந்து கீரை ஏதாவது வேணும்னா இங்கே தான் நான் வாங்குவேன். இப்போ நமக்கு வெல்லம் வேணும், நம்ம இந்தியன் ஐட்டம்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் இந்த ஸ்டோரில் எல்லாமே இருக்குது. ஆயுத பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டேன். இன்க்ளூடிங் வத்துப்பட்டி, கற்பூரம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட இங்கே இருந்தது. அதெல்லாமே நான் வாங்கிக்கிட்டேன். இப்போ வந்து நாங்கள் போகும்போது எல்லார்ட்டியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்திருக்கோம். ஷாப்லேருந்து வெளியில் வரும்போதே நிறையா டென்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. சரி ஓகே, அந்த டென்ட்டில் என்ன தான் இருக்குது போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காலியாக தான் இருந்தது. பட் இதுக்கு மேலே தான் ஷாப்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. தீபாவளிக்காக இந்த சைடு இப்போ ஸ்பெஷலாக வந்து டென்ட்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி, நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் நான் இந்த பக்கம் வந்தேன்னா கண்டிப்பாக அந்த ஷாப்ஸ் இருக்கும். இன்னொன்று நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக வருவோம். அந்த டைமில் ஷாப்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதையும் நான் வீடியோ எடுத்து லாங் வீடியோவாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ஊர் சரவணா பவன். தெரியும்னு நினைக்கிறேன். சரவணா பவன் தெரியாத ஆளே கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே இந்த சரவணா பவனில் தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த மெமரிஸ் எனக்கு நிறையாவே இருக்குது. பட் அங்கே இருக்க ஃபுட்டுக்கும் இங்கே இருக்க ஃபுட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே கொஞ்சம் இப்போ பெட்டராக இருக்குது. அஞ்சப்பர், தலப்பாக்கட்டி, சரவணா பவன் அந்த மாதிரி நம்ம இந்தியன் ஹோட்டல்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாகவே இருந்தது எனக்கு. சரி ஓகே, நம்ம இன்னொரு நாள் இங்கே வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அதுக்கப்புறம் போகிற வழியில் வந்து கேகே மார்ட், 7-Eleven சொல்லிட்டு 2 இருக்குது இல்லையா. இது வந்து எப்போவுமே இங்கே வந்து 24 hours வந்து 7-Eleven அப்படின்றது இருக்கும் இங்கே. இங்கே வந்து நம்ம எதாவது ட்ரிங்க்ஸ் வேணும், அதுக்கப்புறம் கேக்கு, ஸ்நாக்ஸு அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே இருக்கும். ஸோ 24 hours ஏதாவது எமர்ஜென்சி வேணுனாலும் இது அங்கங்கே இருக்கும். எங்கள் ஏரியாலுமே 2 இருக்குது இது. இந்த நாள் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா மார்னிங்கே எழுந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை சாமான்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக வந்து பொட்டு வைக்கணும். நம்ம பட்டை போடுவோம் இல்லையா, ஆயுத பூஜை அப்படின்னாலே நம்ம பட்டை போடுறது தான் நமக்கு வழக்கம். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பட்டை அடிக்கிறது அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருந்தது. பட் இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க இடையில. எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப வந்து எனக்கு வேலை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி இல்லை. அப்புறம் மார்னிங்கே அந்த எல்லாமே என்னென்ன தேவையோ எல்லா ஐட்டம்ஸுமே நான் ரெடி பண்ணிட்டேன். பாயாசம், சுண்டல், அதுக்கப்புறம் வடை, 2 வகையான வடை அந்த மாதிரி பண்ணேன். இங்கே கொஞ்சம் எனக்கு இலை கிடைக்கல. அதுக்கப்புறம் என் பக்கத்துலேயே கொஞ்சம் இலை அறுத்துட்டு வர மாதிரி இருந்தது. என் ஹஸ்பண்ட் போயிட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்தாங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.